இஸ்ரவேலின் ராஜா இல்லையா? சொல்லுங்க பாப்போம், இந்த ராஜாவுக்கு பெயர் என்ன? தெரியாது. ஒருவர் யூதருக்கு ராஜா. யூதருக்கு ராஜா இயேசுவை கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? இஸ்ரவேலர் இரண்டாய் பிரிந்திருந்தார்கள். எப்படி பிரிந்திருந்தார்கள் சொல்லுங்க பார்க்கலாம். யூதாவும் பென்யமீனுமா? 10 கோத்திரம் இஸ்ரவேலாகவும் 2 கோத்திரம் யூதராகவும் இருந்தார். அல்லேலூயா. எல்லாரும் கவனிங்க. இங்கே யூத கோத்திரத்திலே உள்ள ராஜாவின் பெயர் யோசபாத். இஸ்ரவேல் ராஜாவினுடைய பெயர் ஆகாப். என்ன ராஜா? ஆகாப். 2 ராஜாக்களும் சந்திக்கிற பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகி ஆகாப் கேட்கிறார், நம்முடைய ராமோத் என்கிறதான ஒரு தேசம் இருக்கிறது, அந்த எல்கைகளை நாம் போர் செய்து 2 பேருமாய் சேர்ந்து அதை நாம் பிடிப்போம் என்று யோசபாத்திடம் சொல்லுகிறார். அப்போ யோசபாத் ஒரு ஐடியா சொல்றாரு, நம்ம போகலாமா கூடாதான்னு யார்கிட்ட போய் கேட்போம்? யார்கிட்ட கேட்போம் சொல்லுங்க? தீர்க்கதரிசிகள். ஆமென். 1-2 தீர்க்கதரிசி இல்ல, எத்தனை தீர்க்கதரிசி? 400 தீர்க்கதரிசி. நம்ம இங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? 500 பேரா? ஆமா, இந்த இடமே கொள்ளாது அவ்வளவு தீர்க்கதரிசிகளின் கூட்டம். எல்லாரும் தீர்க்கதரிசி, 400 தீர்க்கதரிசி. 400 பேர்கிட்ட கேட்கும்போது அந்த ராஜாக்களுக்கு இவர்கள் என்ன பதில் சொன்னார்கள்? போகலாமா என்று அவர்களை கேட்டதற்கு அவர்கள், போம், ஆண்டவர் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். அப்போ யோசபாத், இந்த யூதருடைய ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. அல்லேலூயா. இவர் என்ன சொல்லுகிறார்? வேற தீர்க்கதரிசிகள் உண்டா? 400 பேர் சொன்னது இவருக்கு என்ன இல்லை, நம்பிக்கை இல்லை. வேற யாராவது உண்டா? அப்படி சொல்லும் போது இந்த இஸ்ரவேலருடைய ராஜாவாகிய ஆகாப் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இம்லாவின் குமாரனாகிய மிகாயா என்னும் இன்னும் ஒருவன் இருக்கிறான், ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன். அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்றான். அதற்கு யோசபாத், ராஜாவே, அப்படி சொல்ல வேண்டாம் என்றான். பாருங்க, இந்த இஸ்ரவேலின் ராஜா என்ன ஒரு ஆள் இருக்கிறார், அவருக்கு பேர் என்ன? மிகாயா. அல்லேலூயா. அப்போ இந்த மிகாயா இவர் யாரு? எனக்கு இவனை பிடிக்காது, இந்த தீர்க்கதரிசி என்ன செய்யாது, எனக்கு பிடிக்காது. ஏன் தெரியுமா? என்னை பற்றி தப்பாதான் இவன் சொல்லுவான், இவனை நான் பகைக்கிறேன், தயவு செஞ்சு அவனை மட்டும் கூப்பிடாத, அவன் வேண்டாம். உடனே யோசபாத் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத் அப்படி சொல்ல வேண்டாம் என்று சொன்னார். பின்பு ஆகாப் என்ன சொல்லுகிறார் என்றால், பிரதானிகளில் ஒருவனை கூப்பிட்டு இம்லாவின் குமாரனாகிய மிகாயாவை சீக்கிரமாய் அழைத்து வா என்றான். இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் சமாரியாவின் ஒளிமுக வாசலுக்கு முன்னிருக்கும் விசாலத்திலே ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டவர்களாய் அவரவர் தம் தம் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்தார்கள். சகல தீர்க்கதரிசிகளும் அவர்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். பாருங்க, இந்த 400 பேரும் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ராஜாவுக்கு நன்மையான தீர்க்க தரிசனம் என்ன செய்யறாங்க? சொல்லிட்டே இருக்கிறாங்க, துதித்து பாடுறாங்க. நீர் போவும், நீர் போனா அப்படிதான் நடக்கும். அதுல ஒரு ஆளு வித்தியாசமா பண்ணுறாரு. என்ன பாருங்க, இந்த வசனத்தை யார் வாசிக்கணும்? யாராவது கவனிக்காம இருக்காங்களா? அவங்கள்ட்ட சொல்லலாம். எல்லாரும் கவனிச்சிட்டு இருக்காங்க, எல்லாரும் கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்ப வாசிங்க. கேனானாவின் குமாரனாகிய சிதேக்கியா. என்ன நானா சொல்லுங்க? கேனானாவின் குமாரனாகிய சிதேக்கியா அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி அந்த 400 பேருக்குள்ள இருந்திருக்கிறார். தனக்கு இருப்பு கொம்புகளை உண்டாக்கி இவைகளால் நீர் சீரியரை முட்டி நிர்மூலமாக்கி போடுவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பாருங்க, எல்லாரும் வாயினால சொன்னாங்க. இவர் என்ன பண்ணார் தெரியுமா?
அழகா ஒரு கொம்பு இரும்புனால பண்ணி, அப்படி இந்த இரும்பு கொம்பை போல நீர் என்ன செய்வீர்? சீரியரை முட்டி நிர்மூலமாக்கி போடுவீர். அப்ப இஸ்ரவேல் ராஜாவுக்கு என்ன ஒரு சந்தோஷம். இவர் இங்க கொரியோகிராஃபி எல்லாம் பண்றாரு பாருங்க. இப்படி இரும்பு எல்லாம் செஞ்சு கொண்டு வந்து அப்படி டான்ஸ் எல்லாம் பண்ணி, தீர்க்கதரிசி ஒரே டான்ஸ் தான் இங்க. அப்படி எல்லாம் பண்ணி நீர் எப்படி இவரை முறியடிப்பீர்? இப்படியாக நீர் முட்டி முறியடிப்பீர். அப்படி காரியங்கள் 400 பேரும் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சகல தீர்க்கதரிசிகளும் அதற்கு இசைவாக தீர்க்க தரிசனம் சொல்லி, கீலேயாத்திலுள்ள ராமோத்துக்கு போம், உமக்கு வாய்க்கும், கர்த்தரதை ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார்கள். மிகாயாவை அழைக்க போன ஆள் அவனுடன் பேசி, இங்க இந்த காரியங்கள் எல்லாம் ராஜாக்கள் இவர்கள் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ யோசபாத் யூதாவின் ராஜா ஒரு ஆலோசனை சொன்னார். உமக்கு அவர் தீமையை சொன்னாலும் சரி, நன்மையை சொன்னாலும் சரி, அந்த தீர்க்கதரிசியை அழைக்கும்படி ஆளை அனுப்பும் என்று ஒரு பிரதானியை அனுப்பி இருந்தார். இந்த பிரதானி நேர யாரை பார்க்க போகிறார்? பேர சொல்லுங்க, சொல்லுங்க. தீர்க்கதரிசி மிகாயா. இந்த மிகாயாவை பார்க்க போகும் பொழுது இவர் கூட்டிட்டு வர வேண்டியதான போன ஆள் பயங்கரமான ஆள். அவர் என்ன சொல்றாரு பாருங்க. மிகாயாவை அழைக்க போன ஆள் அவனுடனே பேசி, இதோ தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் ஏக வாக்காய் ராஜாவுக்கு நன்மையாய் இருக்கிறது, உம்முடைய வார்த்தையும் அவர்களில் ஒருவர் வார்த்தையை போல இருக்கும்படி நன்மையாக சொல்லும் என்றான். அதாவது தீர்க்கதரிசிக்கு சும்மா இருப்பாங்க பாத்தீங்களா, இவங்களே ஐடியா சொல்றது. நீர் இப்படி சொல்லும் ஐயா. அப்ப ஆண்டவர்கிட்ட இருந்து கேட்டு சொல்லக்கூடாது. அவர்களெல்லாம் ஒரே மாதிரி சொல்லி நன்மையான காரியங்களை செய்து அங்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியுமா இருக்கிறார்கள். நீரும் என்ன செய்யக்கூடாது? தப்பா சொல்லக்கூடாது. நீரும் எப்படிதான் சொல்லணும்? நீரும் சரியாதான் சொல்லணும். நம்மளும் அப்படிதான் எதிர்பார்க்கிறோம் இல்லையா? நமக்கு நல்ல தீர்க்க தரிசனம் யாரு சொல்லுவாங்க? நமக்கு நமக்கு நம்முடைய இருதயம் மகிழும்படியாக யார் சொல்லுவாங்க? உங்களை சொல்லலை. ஆமென், அல்லேலூயா. வேதத்தை அறியாதவர்கள், தேவனுடைய திட்டத்தை அறியாதவர்கள், தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அறிவில்லாதவர்கள் பாருங்கள், அவர்கள் என்ன சொல்வார்கள்? போதகர்களுக்கு ஆலோசனை சொல்வார்கள். அவர்களுக்கு ஆறுதலாய் சொல்லுங்கள் ஐயா, அவர்களை கடிந்து கொள்ளாதீர்கள் ஐயா. ஏன் ஐயா அவர்களை திட்டுகிறீர்கள்? அவர்களே வேதனையில வந்திருக்கிறார்கள், அவர்களை கஷ்டப்படுத்தாதீர்கள். நீங்கள் நன்மையான காரியங்களை பேசுங்கள், ஆறுதலாய் பேசுங்கள், தாலாட்டு பாடுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்க போன ஆளுக்கு என்ன வேணும்? அவனுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. இருந்தாலும் சொல்லுகிறார் பாங்க, ராஜாவினுடைய இருதயம் மகிழட்டும், நீர் அந்த 400 பேர் பேசுற மாதிரியே நீரை என்ன செய்யும்? இணக்கமாய் பேசும் ஐயா அப்படின்னு சொல்லுகிறார். அதற்கு மிகாயா, கர்த்தர் என்னிடத்தில் சொல்வதையே சொல்லுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்போ இந்த 400 பேரை விட இங்க இருக்கிற தீர்க்கதரிசி எப்படிப்பட்டவர்? வித்தியாசமானவர். அல்லேலூயா. அவர் என்ன சொல்லுகிறார்? 400 பேரும் ஒத்து இருக்கிறார்கள். இங்கே இவர் சொல்லுகிறார், அப்படி அல்ல, கர்த்தர் என்னிடத்தில் எதை சொல்லுவாரோ அதை நான் சொல்லுவேன். வாசியுங்கள். அவன் ராஜாவினிடத்தில் வந்தபோது ராஜா அவனை பார்த்து, மிகாயாவே, நாங்கள் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று கேட்டான். அதற்கு அவன், போம், உமக்கு வாய்க்கும், கர்த்தர் அதை ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். அப்ப 401 பேரை எப்படி சொல்லியாச்சு? நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய செயலை பாருங்கள், ஆண்டவருடைய திட்டத்தை பாருங்கள். நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. இப்ப மிகாயாவும் எப்படி சொல்லுகிறார்? போவும் ஐயா, உமக்கு வாய்க்கும், நீர் போவும், வாய்க்கும். உடனே இந்த யோசபாத்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இந்த யோசபாத்து பயங்கரமான ஆள். ஒவ்வொரு ராஜாக்களும் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்படுகிறது சாதாரணமா அல்ல. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ராஜா என்றால் அதிகாரம். ஒரு ராஜா தன்னுடைய பொறுப்பில் இருந்து தவறு செய்தால் அதற்கான தண்டனை அவர் அனுபவித்தே ஆக வேண்டும். நீங்கள் எந்த ஒரு பொறுப்பில் இருந்தும் அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணினா அதுக்குள்ள தண்டனையை அனுபவித்தே ஆகணும். அப்போ இவரும் என்ன சொல்லுகிறார்? போம் ஐயா, உமக்கு வாய்க்கும். அப்ப
அப்ப இந்த யோசபாத் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். ராஜா அவனை பார்த்து, ம், நீ கர்த்தருடைய நாமத்திலே உண்மையை அல்லாமல் ம், வேறொன்றையும் என்னிடத்தில் சொல்லாதபடிக்கு ம். நான் எத்தனை தரம் உன்னை ஆணையிடுவிக்க வேண்டும் என்று சொன்னான். அல்லேலூயா. பாருங்க, ஒரு ஆள் சொல்றத நம்புவோமா, 400 பேர் சொல்றத நம்புவோமா? சொல்லுங்க. எல்லாரும் 400 பேர் சொல்றதா நம்புவாங்க. இங்க 401வது ஆளும் சொல்லுகிறார். ஆனா இந்த யோசபாத்துக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது. நீ ஆண்டவருடைய என்ன சொல்லுகிறார், கர்த்தருடைய நாமத்தினாலே உண்மை அல்லாமல் வேற ஒன்றை இந்த இடத்துல பேசக்கூடாது. எத்தனை தடவை உன்னை நான் ஆணையிட வைக்க வேண்டும்? உடனடியாக இவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அப்பொழுது அவன், இனிதான் தீர்க்க தரிசனம் வருகிறது. அப்ப நீங்க நல்லா கேட்கலாம், எதுக்கு அவர் போய் சொன்னார்? அப்படித்தானே? எல்லாத்துக்கும் விளக்கம் இருக்கிறது. ஆண்டவருடைய செயல்கள், ஆண்டவருடைய திட்டங்கள், அவருடைய வழி நடத்துதல்கள், அவருடைய ஞானத்தை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது பரிசுத்த ஆவியின் உதவி அல்லாமல். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ இப்பொழுது மிகாயா பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து தீர்க்க தரிசனத்தை உரைக்க தொடங்குகிறார். எப்படி? வாசியுங்கள். இஸ்ரவேலர் எல்லாரும் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல மலைகளிலே சிதறப்பட்டதை கண்டேன். போதும், ஒரே வார்த்தை. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் மேய்ப்பன். மேய்ப்பன் யாரு? இந்த 2 ராஜாக்களும். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இங்க என்ன சொல்லுங்க? இஸ்ரவேலர் எல்லாரும், இஸ்ரவேலினுடைய ராஜா. அப்ப இஸ்ரவேலுடைய ராஜா அந்த மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல சிதறடிக்க கண்டேன். உடனடியாக அந்த 25வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் கர்த்தர், சாரி மன்னிக்கவும், எந்த வசனம்? 25. அதற்கு மிகாயா, நீ ஒளித்துக் கொள்ள. இல்ல வெயிட் பண்ணுங்க, நீங்க வாசித்த அடுத்த வசனம் வாசி. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, இவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்று நான் உம்மோடே சொல்லவில்லையா என்றான். அப்போதான் இந்த ஆகாப் சொல்லுகிறார், நான் அப்போதே சொன்னேன், இவன் வந்தா உள்ளதெல்லாம் கெட்டு போகும். 400 பேர் எப்படி பாத்தீங்களா, கொம்பெல்லாம் வச்சு நடனமாடி நம்ம எவ்வளவு அழகா சந்தோஷமா இருந்தோம். இவன் வந்தா கேடுதான் நமக்கு, இவன் வந்தா தீமைதான் நமக்கு. இவனை நான் பகைக்கிறேன், இவனை நான் வெறுக்கிறேன். இவனை எதுக்கையா கூட்டிட்டு வந்தீங்க? இவன் எனக்கு தீமையதான் சொல்லுவான். ஆமென். இவன் எனக்கு என்ன சொல்லுவான்? இவன் எனக்கு தீமையதான் சொல்லுவான். அதுதான் யோசபாத்தே, நான் அப்பவே சொன்னேன், இவன் வேண்டான்னு சொன்னேன், நீ கேட்டையா அப்படின்னு. அடுத்தது வாசிங்க. அப்பொழுது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளும். கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரமசேனையெல்லாம் அவரிடம் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதையும் கண்டேன். எல்லாரும் நல்ல கவனிங்க. இதுதான் அந்த தீர்க்க தரிசனம். எப்படி இந்த வந்த உடனே இந்த 400 தீர்க்க தரிசனம் ஒரே மாதிரி பேசினாங்க. அடுத்தது வந்த மிகாயாவும் அதற்கு ஏகமாய் அவர்களோடு கூட சேர்ந்து சொன்னார் என்கிறதற்கான தெளிவான ஒரு தீர்க்க தரிசனத்தை இப்பொழுது அவர் சொல்லுகிறார். அப்போ யார் அங்க மேல சிங்காசனத்தில் இருக்கிறது? கர்த்தர். எல்லாம் நல்ல கவனிங்க. பரமசேனையெல்லாம் அவரிடம் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதையும் கண்டேன். அப்பொழுது கர்த்தர், ஆகாப் போய் கீலேயாத்திலுள்ள ராமோத்தில் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு, இங்க பாருங்க, இங்கே கர்த்தர் ஆகாபை தண்டிக்க வேண்டும். ஒரு மனுஷனை ஆண்டவர் தண்டிக்க வேண்டும். அவனை ராமோத்துக்கு கொண்டு போக வேண்டும். அவன் ராமோத்துக்கு போவதற்கு, அவனுக்கு ஆலோசனை சொல்வதற்கு நான் யாரை அனுப்ப வேண்டும் என்று தேவன் சிங்காசனத்திலே வீற்றிருக்கும் போது கேட்கிறார். அப்படித்தானே இருக்கிறது? நல்ல கவனிங்க. கர்த்தர் ஒரு மனுஷனை, ஒரு ராஜாவை தண்டிக்க வேண்டும். அவனை இந்த இடத்துக்கு கொண்டு போக வேண்டும். அவன் அங்கே போகும்படியாக அவர் என்ன செய்ய வேண்டும் என்று தன்னுடைய சேனையோடு அவர் கேட்கிறார். இனி வாசிங்க.
என்று கேட்டதற்கு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள். அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று, நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. எதினால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. எல்லாரும் கவனிங்க, தூக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் எழும்புங்க. யாரிடத்துல இருந்து பொய்யின் ஆவி வருது சொல்லுங்க, பாருங்க, கவனிங்க. நீங்க எல்லாம் தெளிவடையணும். ஆமென். எங்க பொய்யின் ஆவியை அனுப்புறது யாரு சொல்லுங்க? யாரும் சொல்ல மாட்டீங்க. ஆண்டவரே, உண்மை போய் நான் இப்படி எல்லாம் சொல்லுவேனா? நீங்க தெளிவடையணும். அப்போ இந்த ஆகாப் ராஜா கடந்த அதிகாரத்திலே ஒரு தவறு செய்தார். அந்த தவறுக்கு அவரை தண்டிக்கும்படியாக இப்பொழுது அவரை ஒரு இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும், ஒரு யுத்தத்திலே கொண்டு போய் கொல்ல வேண்டும். அப்படி போதனை செய்யும்படியாக என்ன செய்யலாம் என்று இங்கே திட்டம் தீட்டும் பொழுது ஒரு ஆவி வந்து, நான் அவர்கள் தீர்க்கதரிசிகளின் வாயிலிருந்து நான் பொய்யை சொல்லி அவனை அங்கு கொண்டு போவேன். எல்லாரும் ஆண்டவரை சாதாரணமா நினைச்சிருக்கீங்க. இல்ல உங்களை சொல்ல நினைச்சிருக்கிறோம். சாத்தான பெருசாட்டம் நிறைய பேர், தேவனை சிறுசாட்டம் நினைச்சிருக்கிறாங்க. அப்படி நினைக்கிறவங்க நல்லா கேளுங்க. எந்த ஒரு பொல்லாத ஆவியா இருந்தாலும் சரி, எந்த ஒரு அசுத்த ஆவியா இருந்தாலும் சரி, என்ன செய்யணும்னாலும் தேவனிடத்துல வந்து முதல்ல பெர்மிஷன் வாங்கணும். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஆமென். உங்களோடு போராடுகிற பொல்லாத ஆவியோ, எந்த சத்ருவின் ஆவியோ, எந்த பொல்லாங்கனோ உங்களுக்கு விரோதமாய் எழும்ப வேண்டும் என்றால் அவன் தானாய் செயல்படவே முடியாது. ஒருவருக்கு மரணத்தை விளைவிப்பதற்கு அந்த ஆவி அங்கே போய் அங்கே பெர்மிஷன் வாங்கணும், அனுமதி வாங்கணும். நாம் போகலாமான்னு கேட்கணும். அந்த ஆத்துமா பாவம் செய்து அவன் மரணத்துக்கு பாத்திரனா இருந்தால் ஆண்டவர் அவனை அனுப்புவார். பாத்தீங்களா? அது ஆண்டவருக்கு சர்வ வல்லமை, வல்லமை அவர்கிட்ட தான் இருக்கிறது. அந்த நேரத்தில் அதுக்கு அந்த வல்லமையை கொடுத்து அனுப்புவார். நம்ம நினைக்கிறோம் சாத்தானுக்கு பயங்கர வல்லமையாக்க, அவன் அப்படி செஞ்சிருவான் இப்படி செஞ்சிருவான். இல்லை, வசனத்தின்படி வாழ்ந்தால் ஒருபோதும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. எந்த ஆவியும் ஆண்டவரிடத்துல போய் கேட்கணும், நான் போகட்டா, நான் செய்யட்டா. அந்த ஆவி எப்போதும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். அது தெரியுமா? அதுக்கு வேற வேலையே இல்லை. ஆவிகள் என்ன செய்யும்? நான் போட்டா, இவன் ஒரு பாவம் செஞ்சான், நான் போட்டா, இவன் ஒரு பொய் சொன்னான், பாத்தீங்களா, நீங்க மன்னிச்சுட்டே இருக்கீங்க, நான் போகட்டா, நான் போகட்டா, நான் போகட்டா, போகட்டா, போனா வந்துரும். அல்லேலூயா, ஆமென். ஆனா தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் பலமுடன், வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் பலமுடன், சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. ஹல்லேலூயா. பாடுனா நேரம் போயிடும். ஆமென். அப்படிதானே? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நிறைய வேலைகள் எல்லாம் வச்சிருப்பீங்க. கொஞ்ச நேரம் போனா சத்தியத்தை சொல்லுகிற நேரத்துல சாத்தான் வந்து காது அடைச்சிருவான். அப்படிதானே? அதனால நம்ம கொஞ்ச நேரத்துல தேவனை குறித்து நம்ம படித்து, ஆமென், நம்முடைய வாழ்வை நாம் மாற்றிக்கொள்வோம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, வேதத்துல இன்னொரு இடத்துல கூட இருக்கிறது. யோபுவை சோதிக்கும்படியாக போய் கேட்கிறான். ஆமென். யோபுவை சோதிக்கும்படியாக ஆண்டவர் அனுமதி கொடுத்தது ஏன் தெரியுமா? நீ அவனை ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. அவனுடைய ஜீவனை நீ தொட முடியாது. ஜீவனை தவிர மற்ற காரியங்களுக்கு அனுமதி கொடுக்கலாம். இங்கே மொத்த அனுமதியும் இந்த ஆகாப் என்னும் ராஜாவுக்கு
அவன் என்ன பாவம் செய்தான் என்று இப்போது நாம் பார்க்கலாம். அவனுக்கு விரோதமாய் தேவன் எழுந்து அந்த ராஜாவை கொல்லும்படி தீர்க்கதரிசிகளின் வாயிலே பொய்யின் ஆவியாக வெளிப்பட்டு அவனுக்கு போதனை செய்து ராமோத்துக்கு கொண்டு போய் அவனை கொலை செய்ய திட்டம். ஆமென். இது தேவன் போட்ட திட்டம் அல்ல, ஆகாப் தேடிக்கொண்ட திட்டம். அது என்ன திட்டம்? 21ஆம் அதிகாரத்திலே வாருங்கள். எத்தனை பேர் விழிப்போட இருக்கிறீங்க? ஆமென். இது ஒரு நடந்த ஒரு சம்பவம். அல்லேலூயா. ராஜாக்களுடைய புஸ்தகத்திலும் நாளாகம புஸ்தகத்திலும் இந்த ராஜாக்களை குறித்து தெளிவாய் எழுதப்பட்டது. இங்கே ஆகாப் செய்த ஒரு பெரிய தவறு இருக்கிறது. 21ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்திலே இருந்து வாசியுங்கள். இவைகளுக்கு பின்பு யெஸ்ரயேலனாகிய நாபோத்துக்கு யெஸ்ரயேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாபின் அரண்மனை அண்டையில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாப் நாபோத்தோடே பேசி, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டிற்கு அடுத்திருக்கிறபடியால் அதை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு, அதை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன், அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலை கிரயமான பணத்தை தருவேன் என்றான். நாபோத் ஆகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்றான். இப்படி என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடேன் என்று யெஸ்ரயேலனாகிய நாபோத் தன்னோடே சொன்ன வார்த்தைக்காக. சம்பவம் புரிஞ்சுதா? இது புதிய பிரச்சனை ஒன்றும் கிடையாது, இப்போதும் இருக்கிற பிரச்சனை தான். இவர் ராஜா, அவருக்கு அரண்மனைக்கு அண்டையில ஒரு அழகான திராட்சை தோட்டம் இருக்கிறது. இப்போ நிறைய ராஜாக்கள் இதை செஞ்சு மரணம் அடைந்து போயிருக்கிறார்கள். நல்ல கவனிங்க, நான் பேரை சொல்லி தரலாம். சில ராஜாக்களை நம்மை ஆளுகை செய்தவர்கள், சிலர் சொத்தையெல்லாம் அபகரித்து என்ன செஞ்சாங்க, ஜீவனை விட்டுட்டு போயாச்சு. சொத்தெல்லாம் அப்படியே தான் இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. நல்லா கவனிங்க, இது எப்பவே இருந்திருக்கிறது பாருங்கள். எத்தனை ஆண்டுகள், 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இது இருந்திருக்கிறது. அப்போ இந்த சாதாரண இந்த மனிதனுடைய பெயர் என்ன? யெஸ்ரயேலிலே நாபோத். நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை இச்சித்தார் ஆகாப். போய் கேட்கிறார், இவர் ராஜாவாக்கும், அந்த நாட்டுக்கு ராஜா. நல்ல கவனிங்க, இந்த நாட்டுக்கு ராஜாவை போய் கேட்கிறார். அவர் சொன்னார், என் தகப்பனுடைய சுதந்திரம், என் முற்பிதாக்களுடைய சுதந்திரத்தை நான் விற்று போடவே மாட்டேன். அல்லேலூயா. ஒருத்தர் சேஷ்ட புத்திர பாகத்தை அசால்ட்டா கொடுத்துட்டு போயிட்டான், அப்படித்தானே? ஆனா நாபோத் சொன்னா, இது என்னுடைய தகப்பனுடைய சுதந்திரம் ஐயா, இதை நான் ஒருபோதும் தரமாட்டேன், அதிலிருந்து தேவன் என்னை காப்பாராக என்று சொல்லி வேண்டிக் கொண்டான். இந்த ஆகாப் கொஞ்சம் ஆகாப் பிடித்தவன் பாருங்கள். இவன் என்ன செய்யறான்? வீட்டுக்கு வந்து வாசியுங்கள். இப்படி என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடேன் என்று யெஸ்ரயேலனாகிய நாபோத் தன்னோடே சொன்ன வார்த்தைக்காக ஆகாப் சலிப்பும் சினமுமாய் தன் வீட்டிற்கு வந்து போஜனம் பண்ணாமல் தன் கட்டிலின் மேல் படுத்து தன் முகத்தை திருப்பிக் கொண்டிருந்தான். ஒரே அடம், ராஜா ஒரே அடம் பிடிப்பு. எனக்கு வேணும் அந்த திராட்சை தோட்டம். பிள்ளைங்களை அடம் பிடிப்பாங்க இல்ல, அப்படிதானே? ராஜாவாக அடம் பிடிக்கிறது, எனக்கு வேணும் நாபோத்துக்கு திராட்சை தோட்டம். அரண்மனையில இருந்து பார்க்கும்போது, ஆகா திராட்சைகள் எல்லாம் எப்படி விளைந்திருக்கிற, எனக்கு வேணும், இது நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கட்டிலுக்கு மேல கமந்து கிடக்கிறாரு. யாரு? ராஜா, 10 கோத்திரத்துக்கு ராஜா. பாருங்க. அப்போ அங்க ஒரு சம்பவம் நடக்கிறது, வாசிங்க. அப்பொழுது அவன் மனைவியாகிய யேசபேல், பேர் கேட்டா தெரியுதா? இவங்க தான் அவங்க. யாரு? யேசபேல். கேட்டிருக்கீங்களா? யேசபேல். பேர் நல்லா இருக்குன்னு ஏதாவது பிள்ளைகளுக்கு வைக்க சொல்லிடாதீங்க, இது பயங்கரமான பேராகும், அப்படிதானே? யேசபேல் நல்லா இருக்க, அழகா ஸ்டைலா இருக்கா, யேசபேல் அப்படின்னு வச்சிடாதீங்க, இது பயங்கரமான பெயர். இவன் மனைவிக்கு பேர் என்னது? மனைவி வந்து பயங்கரமான, எப்படி பயங்கரமான ஆளுமை நிறைந்தவர்களாக இவங்க. ராஜாவுக்கே புத்தி சொல்ல, இந்த ராஜா ஒரே அழுக, ஒரே அடம்பிடிப்பு. எலும்பும் ஐயா யேசபேல் இல்லையே, ஆகாப்ப எலும்பும்.
சாப்பிடும் ஐயா, உமக்கு என்ன பிரச்சனை? அவனிடத்தில் வந்து, ஆ, நீர் போஜனம் பண்ணாதபடிக்கு உம்முடைய மனம் சலிப்பாய் இருக்கிறது என்ன என்று அவனை கேட்டதற்கு, ம், அவன் அவளை பார்த்து, ம், நான் யெஸ்ரயேலனாகிய நாபோத்தோடே பேசி, ம், உன் திராட்சை தோட்டத்தை எனக்கு விலைக்கிரயமாய் கொடு, ம், அல்லது உனக்கு ராசியானால் ம், அதற்கு பதிலாக வேறே திராட்சை தோட்டத்தை உனக்கு தருவேன் என்றேன். ம், அதற்கு அவன், என் திராட்சை தோட்டத்தை உமக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னான் என்றான். ம், அப்பொழுது அவன் மனைவியாக ஏசபேல் ம், அவனை நோக்கி, நீர் இப்போது இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிறவர் அல்லவா? ம், நீர் எழுந்து போஜனம் பண்ணி மனமகிழ்ச்சியாயிரும். ம். யெஸ்ரயேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நான் உமக்கு கொடுப்பேன் என்று சொன்னாள். பாருங்க, இப்படி ஒரு மனைவி. உடனே இளம்பு அவர் சாப்பிட்டாச்சு. என்ன தைரியம் பாத்தீங்களா? என்ன தைரியம் கொடுக்குறாங்க? நீங்க எல்லாம் இப்படிப்பட்ட தைரியம் கொடுக்க கூடாதுன்னா, இது தேவனுக்கு விரோதமான தைரியம். அல்லேலூயா. அப்போ ஏசபேல் இங்க என்ன செய்யறாங்க? அந்த தோட்டம் உமக்கு தான், நீர் சாப்பிடும். நான் இதை சுருக்கமா சொல்லவா, எல்லாரும் வாசிச்சு கேட்குறீங்களா? ஆமா, வாசிச்சு கேளுங்க. ஏன்னா ஏன் தெரியுமா, நம்ம இப்படி தியானிக்கும் போது பரிசுத்த ஆவியினுடைய துணையோடு நம்ம படிக்கும்போது நல்லா நமக்கு புரியும். வீட்டில இருந்து பைபிளை திறந்தோன்னா எங்க இருந்து அந்த தூக்கம் வருதுன்னே தெரியாது பாருங்க. அப்படிதானே? நல்ல தூக்கம் வந்துடும். அதனால நம்ம தியானிப்போம். கொஞ்ச நேரம் ஆனாலும் அமைதியா இருந்து, என்ன ஜென்சியா தூக்கம் வருது போல இருக்க, அந்த ஒரு தீர்க்கதரிசிய பேரை சொல்லலாமா? ரெடி, ஓகே, சரி, கவனிங்க, தொடர்ந்து வாசிப்போம். அவள் ஆகாபின் பெயரால் நிருபங்களை எழுதி, இவங்க என்ன செய்யறாங்க? நாபோத்தின் பெயரால், ஆகாபின் பெயரால் நிருபங்களை எழுதி, ராஜாவின் பெயரால் லெட்டர் பேட் இருக்கும் அங்க. இப்ப முதலமைச்சரிடத்துல இருந்து ஒரு உத்தரவு பிறக்கிறது என்றால் அவர்கிட்ட ஒரு லெட்டர் பேட் இருக்கும். அந்த லெட்டர் பேட் அவருடைய சைன் அதுல இருக்கும். அதை எழுதி எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புகிறார்களோ, யாருக்கு அனுப்புகிறார்களோ அதை அவர்கள் செய்து முடிக்கணும். இந்த எசபேல் செஞ்ச காரியம் என்ன? அவன் முத்திரையை அவைகளுக்கு போட்டு பண்ணி அந்த நிருபங்களை நாபோத் இருக்கும் பட்டணத்தில் அவனோடே குடியிருக்கிற மூப்பரிடத்திற்கும் பெரியோரிடத்திற்கும் அனுப்பினாள். அந்த நிருபங்களில் அவள் எழுதினது என்னவென்றால், நீங்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன் நிறுத்தி தேவனையும் ராஜாவையும் தூஷித்தாய் என்று அவன் மேல் சாட்டி சொல்லுகிற பேலியாளின் மக்களாகிய 2 பேரை அவனுக்கு எதிராக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படிக்கு அவனை கல்லெறியுங்கள் என்று எழுதினாள். அவன் பட்டணத்திலே குடியிருக்கிற மூப்பரும் பெரியோருமாகிய அவன் பட்டணத்து மனுஷர் ஏசபேல் தங்களுக்கு அனுப்பின நிருபங்களில் எழுதி கட்டளையிட்டிருந்தபடியே செய்தார்கள். அவர்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன்னே நிறுத்தினார்கள். அப்பொழுது பேலியாளின் மக்களாகிய 2 பேர் வந்து அவனுக்கு எதிராக உட்கார்ந்து நாபோத் தேவனையும் ராஜாவையும் தூசித்தான் என்று ஜனத்திற்கு முன்பாக அவன் மேல் சாட்சி சொன்னார்கள். அதற்கு பின்பு அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படிக்கு அவனை கல்லெறிந்து பிற்பாடு ஏசபேலுக்கு நாபோத் கல்லெறியுண்டு செத்தான் என்று சொல்லி அனுப்பினார்கள். சம்பவம் எளிதா முடிஞ்சது. திராட்சை தோட்டம் கிடைச்சாச்சு. இது நியாயமா? இப்போ ராஜாவின் மனைவியாகிய ராஜாத்தி அவங்க என்ன ராணி செஞ்ச இந்த காரியம் நியாயமா? அநியாயமான காரியத்தை நியாயத்தை போல செய்து முடித்தார்கள். 2 பேரை சாட்சி சொல்ல வைத்து தேவனையும் ராஜாவையும் நிந்தித்தான் என்று சொல்ல வைத்து கல்லடித்து ஜனங்களுக்கு முன்பாக கொண்டார். ரகசியமாக கொல்லல. அப்போ மக்கள் மத்தியிலே நியாயம் இது, ஜனங்கள் மத்தியிலே இது சட்டபூர்வமானது. ஆனால் தேவனுக்கு முன்பாக இது அநியாயமானது, அயோக்கியமான காரியம். தேவனுக்கு இது முற்றிலும் முரணான காரியம். இந்த காரியத்தை செய்தது யார்? ஏசபேலும் ஆகாப்பும் இந்த திராட்சை தோட்டத்திற்காக ஒரு பாவப்பட்ட எதையும் அறியாத இந்த மனிதனை கல்லெறிந்து கொன்றார்கள். அப்போ பாருங்கள், இந்த காரியம் முடிந்தவுடனே நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஆமென், ஸ்தோத்திரம்.
அவர் சிறுமைப்பட்டவனை அவர் பார்த்துட்டு ஒருவனுக்கு சிறுமை வந்துட்டதுன்னு சொன்னா, ஒருவன் அநியாயமாய் கொல்லப்பட்டான் என்று சொன்னால், ஆமென், ஸ்தோத்திரம், அந்த இடத்துல ஒரு நியாயத்தை அவர் கொண்டு வரும்படியாக அந்த இடத்துல அவர் வருவார். இப்ப பாருங்க, இந்த காரியங்கள் முடிந்த பின்பதாக இங்க ஒரு தீர்க்கதரிசி வருகிறார். வாசியுங்கள். நாபோத் செத்து போனதை ஆகாப் கேட்டபோது அவன் இஸ்ரவேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ளும்படி எழுந்து போனான். கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. தீர்க்கதரிசி எத்தனை பேர் ஆயாச்சு அப்போ? 402. அப்ப எலியாவுக்கு, திஸ்பியனாகிய எலியாவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. எலியாவே, நீ ஆகாப் பண்டையிலே கடந்து போ. நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை சந்திக்கும்படி போ. இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான். நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்தலும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். பாருங்கள், ஆகாப்பை தண்டிப்பதற்கான காரணம் என்ன? அநியாயமாய் அந்த மனுஷனை கொன்றது. இப்போ ஒரு சாபம் வருகிறது. அவன் எப்படி செத்து அவனுடைய இரத்தத்தை நாய்கள் தின்றதோ அதை போலவே உன்னுடைய சாவும் இருக்கும், அதை போலவே உன்னுடைய சாவும் இருக்கும் ஆகாபே என்று எலியாவை கொண்டு ஆண்டவர் அந்த இடத்துல தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். உடனே தீர்க்கதரிசி ஆகிய எலியாவுக்கு என்ன கிடைக்கிறது? ஆகாப் எலியாவை நோக்கி, அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, என் பகைஞனே, என்னை கண்டுபிடித்தாயா என்றான். அதற்கு அவன், கண்டுபிடித்தேன். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை விற்று போட்டாய். நான் உன்மேல் பொல்லாப்பு வர பண்ணி உன் சந்ததியை அழித்து போட்டு ஆகாபுக்கு சுவரில் நீர் விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் தண்டனை. உடனே இந்த ஆகாப் கடைசி வசனத்தை வாசிங்க, அந்த அதிகாரத்தின் கடைசி வசனம். ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அதுக்கு 27 வாசிங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டபோது, ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரெட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வர பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வர பண்ணுவேன் என்றார். பொல்லாப்பு செய்தான், இவனை கொல்லுவேன்னு சொன்னாரு, இவன் தாழ்த்துகிறான். உடனே ஆண்டவர் இறங்குகிறார். நல்ல கவனிங்க. அவன் தாழ்மையாய் நடந்து கொள்ளுகிறான். உபவாசம் பண்ணி ரெட்டுடுத்தி தாழ்மையாய் நடந்து கொண்டதை பார்த்தாயா எலியாவே? இருந்தாலும் அவனிடத்துல சொல்லவில்லை. அந்த தண்டனையை ஆண்டவர் விலக்கி வைக்கிறார். ஆனால் இந்த 22வது அதிகாரத்திலே நாம் படித்த இந்த புஸ்தகத்திலே தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய மிகாயாவின் வார்த்தையை கேளாமல் இந்த 400 தீர்க்கதரிசிகளும் சொல்லுகிற இந்த பொய்யான தீர்க்க தரிசனத்தை கேட்டு இவன் இங்க ஒரு யுத்தத்துக்கு செல்லுகிறான். இப்படிதான் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்முடைய ஒரு ஸ்தோத்திரம் இக்கட்டிலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை தருவார். கொஞ்ச நாள் நம்ம தாழ்மையா நடப்போம், கொஞ்ச நாள் ஆண்டவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுப்போம். நமக்கு ஆரோக்கியம் வந்தது, நமக்கு சௌக்கியம் வந்தது, நமக்கு நல்ல ஆஸ்தி அந்தஸ்து வந்ததுன்னு சொன்ன உடனே நம்ம பழைய வாழ்க்கைக்கு போனா என்ன ஆகாப்புக்கு நடந்ததுன்னு பாருங்க. நம்ம வாசித்து அந்த பகுதி தொடர்ந்து வாசித்து நாம் முடிக்க போகிறோம். 22வது அதிகாரத்திற்கு வாருங்கள். எதுல முடிச்சோம்? அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. எதினால் என்று கர்த்தர் அதை கேட்டார். பரலோகத்திலே நடக்கிறதான காரியம். அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படி செய் என்றார். தேவன் அனுமதியை கொடுத்து இந்த ஆவிக்கு அவர் அனுப்பி விடுகிறார்.
ஆதலால் கர்த்தர் பொய்யின் ஆவியை இந்த உம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய இவர்கள் எல்லாருடைய வாயிலும் கட்டளையிட்டார். கர்த்தர் உம்மை குறித்து தீமையாக சொன்னார் என்றான். நல்ல கவனிங்க. தீர்க்க தரிசனம் முடிந்தது. ஆகாபுக்கு நல்ல மனுஷனா இருந்திருந்தா ட்ராப்ல இருந்து தப்பியாச்சு, கண்ணிலிருந்து தப்பியாச்சு. 2வது கண்ணி வைக்கப்பட்டது. இது தேவன் இப்போ மரண தூதுவனுக்கு என்ன கொடுத்திருக்க, அனுமதி கொடுத்திருக்கிறார். நல்ல மனுஷனா இருந்தா என்ன செய்யணும், இதிலே திருந்தி இருக்கலாம். 2வது தடவை கூட வாய்ப்பு கொடுக்கிறார். ஆண்டவர் அன்பை பாருங்க, தெளிவா சொல்லுகிறார். ஏன் இவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், தேவனிடத்திலே இருந்து வந்ததான ஆவியின் மூலமாக சொன்னார்கள். நீ நல்லவனாயிருந்தா, உனக்குள்ள ஆண்டவருடைய கற்பனை இருக்குன்னு சொன்னா, இப்ப கூட உன்னால தப்ப முடியும். ஆனா இந்த கேனானாவின் குமாரனாகிய சிதேக்கியாவோட அந்த இரும்பு கொம்பெல்லாம் செய்து ஒருத்தர் வைத்திருந்தாரு, அவர் பெரிய தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி ஓடி வாராரு பாருங்க. யார்கிட்ட வாராரு? இந்த அற்பமாக பார்க்கப்பட்ட இந்த மிகாயா தீர்க்கதரிசி பக்கத்துல வந்து என்ன பண்றாரு பாருங்க, கன்னத்தில் அடித்து. உண்மையாய் தீர்க்க தரிசனம் சொன்ன மிகாயாவின் கன்னத்திலே அடித்து, கர்த்தருடைய ஆவி எந்த வழியா என்னை விட்டு உன்னோட பேசும்படி வந்தது என்றான். நான் தான் கர்த்தருடைய ஆவியோட இருக்கிறேன், எந்த வழியாய் என்னை விட்டு பரிசுத்த ஆவி உன்னிடத்துல வந்தது? கன்னத்துல அடித்து. தீர்க்கதரிசிக்கும் சண்டை. ஆனா நல்ல தீர்க்கதரிசி அவர் மாறி அடிக்கவே இல்லை. அவர் அழகா ஒரு பதில் சொல்லுகிறார் பாருங்க. அதற்கு மிகாயா, நீ ஒளித்து கொள்ள உள் அறையிலே பதுங்கும் அந்நாளிலே அதை காண்பாய் என்றான். நீ ஒரு நாள் பயந்து ஓடுவ பாரு உன் உயிரை காப்பாத்துறதற்கு, அப்ப அறிவ பரிசுத்த ஆவி உனட்ட இருக்கா எனட்ட இருக்கா என்று சொல்லி. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நிறைய காரியங்கள் இருக்கிறது, நாம் இதை வாசித்து முடிக்க போகிறோம். இந்த யுத்தத்தை மாத்திரம் பார்த்து விட்டு நாம் முடிக்கலாம். தேவநாம மகிமைப்படுவதாக. இப்போது மிகாயாவை இஸ்ரவேல் ராஜா என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவரை பிடித்து சிறைச்சாலையிலே வைக்கிறார். நல்ல தீர்க்க தரிசனம் சொன்ன, ஏற்கனவே சொன்ன எலியாவையும் அவர் பகைஞனே என்றார். இப்போது தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதான இந்த மிகாயாவையும் பிடித்து, அந்த வசனங்களிலே இருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். அவர் மிகாயாவை பிடித்து பட்டணத்தின் தலைவனாகிய ஆமோனிடத்தில், ராஜாவின் குமாரனாகிய யோவாசினிடத்திற்கும் திரும்ப கொண்டு போய் அவர் என்ன செய்கிறார், சிறைச்சாலையில வைத்து, நான் சமாதானத்தோடு வருமளவும் இவனுக்கு இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும் சாப்பிட கொடுங்கள் என்று ராஜா சொல்லுகிறார். ஆண்டவருடைய ஊழியக்காரனுக்கு, தேவனுடைய தீர்க்கதரிசிக்கு கிடைக்கிறதான காரியம். உடனே மிகாயா என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீ சமாதானத்தோட வந்தா பாப்போம். ஆகாபே, நீ சமாதானத்தோட வந்தா பாப்போம். இப்போ யுத்தத்திற்காக யோசபாத்தும் ஆகாபும் கிளம்புகிறார்கள். அப்போ 29வது வசனத்தை வாசியுங்கள். பின்பு இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் கீலேயாத்தில் உள்ள ராமோத்துக்கு போனார்கள். இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, நான் வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசிப்பேன், நீரோ ராஜவஸ்திரம் தரித்திரும் என்று சொல்லி இஸ்ரவேலின் ராஜா வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசித்தார். பாருங்க, இங்க ஒரு தந்திரம் நடக்கிறது. பாருங்க, என்ன நடக்கிறது? தந்திரம் நடக்கிறது. இவனுக்கு கொஞ்சம் புரிஞ்சிட்டு, ஆகாப்புக்கு ஏதோ சம்பவம் நடக்க போகிறது, அதனால நம்ம வேஷம் மாறி இருப்போம், இந்த யோசபாத்துக்கு ராஜ வஸ்திரத்தை தரிப்போம். ஆமென், அல்லேலூயா. இவன் ஒரு கண்ணிய வைக்கிறான், நம்ம வேஷம் மாறி யுத்தத்துல போவோம், இவன் ராஜ வஸ்திரத்தை தரிக்கட்டும். ஏதாவது பிரச்சனைனா இவனுக்கு தான் சிக்கல், எனக்கு சிக்கல் இல்லை, நம்ம சாதாரண சேவகனை போல தப்பிடலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே செயலாற்றுகிற தேவன் யார்? சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். எந்த மனுஷன் எவ்வளவு பெரிய அதிகாரிகள் உங்களுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட திட்டங்கள் போட்டாலும், ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று நினைத்ததை அவர் சரியாக செய்வார். அல்லேலூயா. ஆலோசனை கொடுத்த இந்த யோசபாத்துக்கு ராஜ வஸ்திரம், யுத்தத்திலே போர்க்களத்திலே போகிற இந்த ஆகாப்புக்கு ஒரு சேவகனுடைய சாதாரண வஸ்திரத்தை தரித்து இவர்கள் யுத்தம் செய்ய போகிறார்கள். அப்ப
அப்போ 31வது வசனத்தை வாசியுங்கள். சீரியாவின் ராஜா தனக்கு இருக்கிற இப்போ எதிரி ராஜா என்ன சொல்கிறார் என்றால், தனக்கு இருக்கிற ரதங்களின் 32 தலைவரையும் நோக்கி, நீங்கள் சிறியவரோடும் பெரியவரோடும் யுத்தம் பண்ணாமல் இஸ்ரவேலின் ராஜா ஒருவனோடே மாத்திரம் யுத்தம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டிருந்தான். கவனிங்க, நீங்க இந்த சிறியவர், இந்த படைத்தலைவர்கள், இந்த சிறிய வீரர்கள், இவர்களோட சும்மா நீங்க யுத்தம் பண்ணி நேரத்தை வேஸ்ட் ஆக்க கூடாது. அங்க ஆகாப்புன்னு ஒருத்தன் இருக்கிறான். யாரு? ஆகாப்புன்ற ராஜா இருக்கான். அவனை மாத்திரம் பார்த்து அடிங்க, அவன் மட்டும் எனக்கு போதும். இங்க ராஜ வஸ்திரத்துல இருக்கிறது யாரு? யூதாவின் ராஜாவாகிய யோசபாத். ஆமென். சீரியாவின் ராஜா சொல்லியாச்சு, நீங்க எல்லாரையும் நீங்க அடிக்க வேண்டாம், நீங்க நேர கடந்து போங்க, எல்லாரையும் தாண்டி போங்க, நேர போய் நீங்கள் யாரை தாக்க வேண்டும், நீங்கள் யாரை கொல்ல வேண்டும் தெரியுமா? அந்த ராஜாவை, ஆகாப் ராஜாவை கொல்ல வேண்டும். தொடர்ந்து வாசிப்போம். ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில், இப்போ நேர ராஜாவை நோக்கி படையெடுத்து வராங்க. எல்லா ரதங்களும் எத்தனை? 32. எத்தனை ரதங்கள்? 32. 32 ரதங்களும் இப்பொழுது யோசபாத்தை சுத்தி நிற்கிறது, சுற்றி வளைத்தார்கள். இந்த யோசபாத் எதுக்காக தெரியுமா இஸ்ரவேல் ராஜாவை பார்க்க வந்தார்? சும்மா நல்ல விசாரிக்கும்படியா வந்தார். யோசபாத் ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் வாங்கிட்டு, நம்ம பக்கத்து ராஜா இல்லையா, பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி வந்தவராக. இவர் இப்ப எந்த நிலையில நிக்கிறாரு பாத்தீங்களா? போர்க்களத்துல 32 ரதங்களுக்கு நடுவுல உயிரை கையில பிடிச்சிட்டு நிக்கிறாரு. இவர் என்ன செய்வார்? நான் ராஜ வஸ்திரத்துல இருக்கிறேன். வாசிங்க. இவன்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனுக்கு நேராக சாய்ந்து வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டான், இவன் இஸ்ரவேலின் ராஜா அல்ல என்று. உடனே யோசபாத் என்ன, ஐயோ ஐயோ, நான் இல்லப்பா, அது நான் கிடையாது, நீங்க தேடி வந்தால் நான் கிடையவே கிடையாது, விட்டுருங்கப்பா. ஒரு ராஜா மண்டியிட்டு கதறி அழுது, ஐயோ நான் கிடையாதுப்பா, நான் கிடையாது, அது நானே இல்லைன்னா ராஜாவே கிடையாது, நான் இங்க ஒரு சின்ன குடிமகன் அப்படின்னு சொல்லி உடனே இவன் அழுகிறதையும் இவனுக்கு ஆக்டிங் எல்லாம் பார்த்து, ஐயா ஒரு ராஜாவா இப்படி இருப்பான்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுறாங்க, இவன் இஸ்ரவேலின் ராஜா அல்ல என்று. இவன் எல்லாம் ராஜாவே கிடையாது. ரதங்களின் தலைவர் கண்டு அவனை விட்டு விலகி போனார்கள். ஒருவன் நினையாமல் வில்லை நாளேற்றி எய்தான். ஒரு காரியம் அங்க நடக்க பாருங்க. ஒரு அங்க ரதத்துல வந்திருந்தவன் அவன் சும்மா இருக்காம என்ன செஞ்சானா, நினையாமல் என்ன செஞ்சான், நம்ம வந்துட்டே நீ சண்டை போடாம போறது எப்படி? எப்படி சண்டைக்கு வந்தாச்சு, எவனையா ஒருத்தரை பிடிச்சு அடிக்கணும், இல்லைன்னா நமக்கு சரியாவாது. இவ்வளவு 32 ரதத்தோட வந்துட்டு யாரா ஒரு ஆளை அடிக்கணும். அப்ப நினையாமல் சும்மா ஒருத்தன் என்ன செய்யறான், வில்லை நாணயிட்டுக்கிறான். அது இஸ்ரவேலின் ராஜாவினுடைய கவசம். அது வேற வேஷம் மாறி ஒருத்தர் இருந்தா பாத்தீங்களா, கவசம் எல்லாம் போட்டிருந்தார் அவர். கவசத்தை பார்த்திருக்கீங்களா? இப்போ உள்ள கவசம் மாதிரி கிடையாது, இரும்புல அடிச்சு வச்சிருப்பாங்க, வெட்டுனா வெட்டுப்படாது. கோலியாத்து பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய கவசம், அவ்வளவு கவசத்தோட தான் இருப்பாங்க எல்லா போர் வீரரும். இவன் வேஷம் மாறி இருந்தான். அப்போ இந்த சேனை வீரனுக்கு ஏதோ கண்ணுல பட்டிருக்கு, இவன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கானே, இவனை யாருக்கும் போட்டு தள்ளிட்டு போயிரும். எப்படி சும்மா போறது என்னத்துக்கு, இவன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கான், என்ன செய்வோம், இவனை மட்டும் ஒரு அம்பு போயிரும். அப்படி என்ன செஞ்சான், அழகா அவன் அம்பு பாருங்க, என்ன சொல்லி இருக்கு, வாசிங்க. அது இஸ்ரவேலின் ராஜாவினுடைய கவசத்தின் சந்துகளுக்குள் பட்டது. எப்படி தெரியுமா, மார்பு கவசம் இருக்கும், கைக்கு கவசம் இருக்கும், இவன் கரெக்டா இந்த கேப்ல என்ன செஞ்சுட்டான், போட்டுட்டான், ஹார்ட்டோட சேர்ந்து குத்திட்டு. வேஷம் மாறி இருந்தாரு சாத்தான். ஆமென். எந்த வேஷத்துல இருந்தாலும் அவனுக்கு சிக்கல் தான். நினையாமல் பாருங்க, யாரும் எதிர்பார்க்கல, அவன் சும்மா நானேற்று யாரையாவது ஒருத்தன் தான், வேஷம் மாறி இருந்தவன் செத்துட்டான். அவன் தப்பிப்பதற்காக போட்ட பிளான் தெரியுமா? ஆமென். அவன் தப்பிப்பதற்காக போட்ட பிளான், இன்னொருவனை கொலை செய்ய பார்த்த பிளான், பொல்லாங்கு செய்தான். பாருங்க, எப்படியாவது ஏதோ ரூபத்திலேயாவது தேவ பிள்ளைகள் அங்க வருவார்கள். அல்லேலூயா. ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர்கள் அங்கு வருவார்கள். ஆமென். இது தேவ செயல்.
யாரும் தப்பிக்க முடியாது. இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியங்கள் நடக்கிறது என்று சொன்னாலும், உங்களுக்கானாலும் எனக்கானாலும், ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணி நேரமும் ஆண்டவருடைய கரத்தில் இருந்துதான் ஐயா நடக்கிறது. ஏதோ நடக்கிறது என்று நினைக்காதிருங்க. ஏதோ நான் வாழ்ந்து விட்டேன்னு நினைக்காதீங்க. நான் எப்படியோ தப்பித்தேன்னு நினைக்காதிருங்க. ஆண்டவருடைய செயல் அங்கு வலுவாய் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அவர்தான் உங்களை வழிநடத்துகிறார். ஏதோ நினையாம நடக்கிறது, அவர் வழிநடத்துகிறார். அவருடைய திட்டம் அவ்வளவு பெரியதா இருக்கிறது. தொடர்ந்து வாசிங்க. நான் கடைசியாக வாசிக்க சொல்லுகிறேன், வாசியுங்கள். அது இஸ்ரவேலின் ராஜாவுடைய கவசத்தின் சந்துகளுக்குள் பட்டது. அப்பொழுது அவன் போதும். அடுத்ததாக 37 வாசியுங்கள். அப்படியே ராஜா இறந்த பின்பு சமாரியாவுக்கு கொண்டு வரப்பட்டான். ராஜாவை சமாரியாவில் அடக்கம் பண்ணினார்கள். அந்த இரத்தத்தையும் அவனுடைய கவசத்தையும் சமாரியாவின் குளத்திலே கழுவுகிற போது கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையின் படியே நாய்கள் அவன் இரத்தத்தை நக்கினது. அவ்வளவுதான், முடிஞ்சு. திராட்சை தோட்டம் கிடைச்சா? திராட்சை தோட்டம் அங்கதான் இருக்கு. யாருக்கு வேணும் உயர்குல திராட்சை தோட்டம்? திராட்சை யாருக்கு வேணும்? உயிர் இருக்கா? மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஆமென், அல்லேலூயா. எனவே இங்க இருக்கிற சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பெரியவர்களா இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்வு, நாம் படிக்கிற படிப்பு, நம்முடைய வேலை, நம்முடைய தாய் தகப்பன், நம்முடைய சுற்றி இருக்கிற சொந்தக்காரர்கள், இவர்கள் எல்லாம் தேவனாலே ஆமென் நமக்கென்று கொடுக்கப்பட்டவர்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு உண்டு. உங்க பொறுப்புல நீங்க கரெக்டா இருக்கணும். பொல்லாங்கு செய்யக்கூடாது. ஆமென், தேவனுக்கு விரோதமாய் பொல்லாங்கு செய்யக்கூடாது. சிலர் இப்படிதான் இந்த யேசபேலை போல தவறை எப்படி செய்வார்கள்? சட்டபூர்வமாய் செய்வார்கள். தவறு என்ன இப்படி செய்வார்கள்? சட்டபூர்வமாய் மற்றவர்களுக்கு குழியை வெட்டுவார்கள். ஆனா ஆண்டவர் சரியாக அந்த இடத்துல தேவ பிள்ளைகளை கொண்டு வருவார். ஆமென், யோசபாத்தை விடுவிப்பதற்காக அங்க தேவ பிள்ளைகள் அங்க வருவார்கள். அல்லேலூயா. உங்களை விடுவிப்பதற்காக கர்த்தருடைய சேனை அந்த இடத்துல வரும். உங்களை எந்த கண்ணியில கொண்டு வைத்திருந்தாலும் அங்க தப்பிப்பதற்கு, உங்களை தப்புவிப்பதற்கு தேவனுடைய சேனை அங்க உண்டு. அல்லேலூயா, ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்துவோமா? எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை பிரயோஜனம் உள்ளதா இருந்தது? கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமை சாதாரண வல்லமை இல்லை. எல்லாருக்கும் சாத்தானை பார்த்து பயம், ஆண்டவரை பார்த்து பயம் கிடையாது. எப்படி? சாத்தானை பார்த்து பயங்கர பயம், ஆண்டவரை பார்த்து பயம் கிடையாது. அந்த சாத்தானுக்கான கதையும் இங்கதான் இருக்கிறது. எந்த ஒரு பெரிய சாத்தானா இருந்தாலும் சரி, வெட்டு கத்திய வச்சிருந்தாலும் சரி, சூலாயுதத்தை வச்சிருந்தாலும் சரி, அவங்க எல்லாம் போய் பெர்மிஷன் வாங்கணும். நாங்க போகலாமா ஐயா, நாங்கள் போகலாமா? பாவம் செய்து மரணத்துக்கு தகுதியாயிருந்தால் ஆண்டவர் சொல்வார் போ. அந்த நேரத்தில் இந்த ஆகாபை போல தாழ்த்தி ஆண்டவரே என்னை விடுவியும் என்று கெஞ்சினால் மன்னிப்பார். சுகமுண்டு, சௌக்கியமுண்டு, ஆரோக்கியம் உண்டு என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நீ மறுபடியும் அந்த பாவத்துக்கு போனா சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார். இதுதான் வேதம், இது வேதம். அல்லேலூயா, ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? இந்த வார்த்தைகளினாலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.